மடத்தினுடைய ஒரு அடுத்த கட்ட மாபெரும் வளர்ச்சி. இன்றைக்கு அந்த திருப்பணி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய திருப்பணி. இந்த திருப்பணி நம்ம எல்லாருமே பங்கு கொள்ளணும். ஏனென்றால் எத்தனையோ மகாத்மாக்கள் வந்த இடம். எழுத்து சித்தர் பாலகுமாருக்கு மிகப்பெரும் அனுபவத்தை தந்த இடம். குண்டலினி ஆற்றல் எழுகின்ற ஒரு நிகழ்வு நடந்து அவரே நன்றியோடு எழுத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். 1 மணி நேரம் அந்த அனுபவத்துக்கு உள்ளாகி இருக்கின்றார். எனவே இந்த காணி மடத்தில் அவருக்கு மிக உயர்ந்த அனுபவங்கள் கிடைத்த இடம். அந்த தியான மண்டபத்தில் தான் நம்மளாம் நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் விளாத்திகுளம் யோகி நாகேந்திரத்தினுடைய அழைப்பிதழ் கும்பாபிஷேக அழைப்பிலே முன்வைக்க வந்தோம். அதுவும் எழுத்து சித்தருடைய வாசி பெற்ற தம்பி தான். எனவே அந்த இடத்துல அவரே நாங்கள் இந்த இடத்தில் நினைவு கூறுகின்றோம். எழுத்து சித்தர் பாலகுமாருக்கும் அங்கு ஒரு சிலை திறக்க இருக்கின்றோம் அன்றைக்கு. அதனால் இந்த காணி மடத்தினுடைய இந்த தியான மண்டபம் என்பது அடுத்த ஒரு நிலை. இதுக்கு எல்லோரும் ஆதரவு தரணும். இந்த தியான மண்டபம் நம்ம எல்லோரும் யோகிராம் சரத்குமாரை தியானிக்கின்ற இடமாக இருக்கும். இன்றைக்கு உலகம் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. போர் அபாயங்கள், ஒரு பக்கத்தில் குளோபல் வார்மிங்,